அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய பிரேட்டியினர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியோடாக மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியின் 272வது தொடரை நாங்கள் இன்றைய தினத்திலே அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் வளமையை போன்று முதலாவதாக நாங்கள் புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவினர்களுக்கு மொழிபெயர்க்கின்றோம். அந்த ஹுத்பாவை ஹத்தீப் யாசிர் அத்தோசரி ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு கடைசி 10 இரவுகளின் சிறப்பு. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரமலானுடைய பகல் நேரங்களும் இரவு நேரங்களும் வேகமாக கடந்து கொண்டு செல்கிறது. இந்த மாதம் வேகமாக கடக்கிறது. குறிப்பாக காலம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் பெரும்பாலான பகுதிகளை நாங்கள் கடந்து விட்டோம். பாக்கியசாலி யார் என்றால் இதை நல்ல விடயங்களில் பயன்படுத்தியவர், ரமலானை நல்ல விடயங்களில் செலவழித்தவர், எஞ்சிருக்கக்கூடிய நாட்களை மிக பக்குவமாக கழிக்கக்கூடியவர் பாக்கியசாலியாக இருப்பார். எனவே இந்த மாதம் சென்று விட்டதை போன்றுதான் கடைசி கட்டத்தை நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். எனவே பெரும்பாலான பகுதியை நாங்கள் கடத்தி விட்டோம். எனவே இந்த கடைசி பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதியை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அநேகமான பகுதியை கடந்து முக்கியமான ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். நலவுகள் நிறைந்த பரக்கத்தில் நிறைந்த பகுதியை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய, நரக விடுதலை அளிக்கக்கூடிய, ரஹ்மத்துகளை கொட்டக்கூடிய பகுதியில் இருக்கிறோம். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய, நன்மைகள் பல மடங்குகளாக ஆக்கி கொடுக்கப்பட்டு பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் நெருங்கி இருக்கிறோம். நல்ல அமல்களை கொண்டு யார் இந்த மாதத்தை அடைவாரோ கழிப்பாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். முன்னால் செய்த தவறுகளே குற்றங்களை விட்டும் ஒதுங்கி அதை சீர் செய்து யார் எஞ்சிருக்கக்கூடிய நாட்களை கழிப்பாரோ அவர் வெற்றி அடைந்தவர். யார் இந்த மாதத்தை வீணாக கழிப்பாரோ, வீணாக செலவழிப்பாரோ, அமல்களை விட்டும் தூரமாக கழிப்பாரோ அவர் அபாக்கியசாலி. எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, நலவுகள் எல்லாம் கொட்டி கொண்டிருக்கிறது. அமல்களுடைய முடிவு கடைசி கட்டத்தை வைத்து தான் அமையும். அந்த அடிப்படையில் தீவிரமாக அமல்களுடைய விடயத்தில் ஈடுபாடு காட்டுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 மிக குறிப்பாக செலவிக்கு விசேஷமான அமல்களை செய்திருக்கிறார்கள். ஏனைய காலங்களில் செய்வதை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 மிகவும் முயற்சி செய்வார்கள் ஏனைய காலங்களை விட அதிகமாக. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 அடைந்தால் தன்னுடைய சாரத்தை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். அப்படி என்றால் 2 அர்த்தம். ஒன்று, அமல் செய்ய வேண்டும், தொழ வேண்டும் என்பதற்காக சாரத்தை லுங்கி இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள், வேஷ்டியை. அதே போன்று மனைவிமாரும் இருக்க மாட்டார்கள். வஹ்யா லைலஹு, ரமலானுடைய இரவை முழுமையாக வணக்கங்களில் பள்ளி வாசல்களிலே கழிப்பார்கள். மனைவிமார்களை எழுப்பி விடுவார்கள், நல்ல விடயத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்று அவர்களையும் எழுப்புவார்கள். புகாரி, முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் கடைசி 10 கண்ணியத்தை சிறப்பை புரிந்த காரணத்தினால் தான் மிகவும் அமல்களில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை, தமீமுத் தாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் 11 ரக்காத்துக்கள் கியாமுல் லைல் தொழுவிக்க வேண்டும் என்று பணித்தார்கள், ஏவினார்கள். அவர்கள் ஆரம்ப பக்கரா, இந்த நிசா, ஆல் இம்ரான் போன்ற சூறாக்களை தான் ஓதுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் எங்களில் சில பேர் நிற்க முடியாத அளவு அசாக்கோள்களில் ஒரு கம்பை ஊண்டிக்கொண்டு நிற்பார்கள். அந்த அளவுக்கு நீண்ட சூறாக்களை ஓதுவார்கள் அந்த 2 சஹாபாக்களும். நாங்கள் ஃபஜ்ருடைய நேரம் நெருங்கும் போதுதான் வீடுகளுக்கு செல்வோம் என்று அந்த ஹதீஸை குறிப்பிட்டார்கள். பைஹக்கியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய முன்னோர்கள் இந்த அடிப்படையிலே கடைசி 10 மிகவும் தீவிரமாக கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள், குர்ஆனை சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். குர்ஆனை அவர்கள் மிகவும் சிந்தனையோடு ஓதுவார்கள், குர்ஆனை ஹத்தம் செய்வார்கள். ஓதுவது, சிந்திப்பது ரெண்டும் நடந்திருக்கிறது. என்னுடைய சலஃபுகள் செய்திருக்கிறார்கள். நல்ல அமல்களை மிகவும் போட்டி போட்டு செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஸ்லீம்களே, இந்த கண்ணியம், இந்த 10 இரவு கண்ணியமானது என்பதற்கு எங்களுக்கு ஒரு விடயம் போதுமானது. அல்லாஹ் தஆலா இது சம்பந்தமாக குர்ஆனை, இந்த மாதத்தில் தான் குர்ஆனை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். அதிலும் இந்த குர்ஆன் நாங்கள் முபாரக்கான இரவில் இறக்கியிருக்கிறோம். அந்த இரவு இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய அஜல்கள் எழுதப்படக்கூடிய, அவனுடைய கர்மங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய இரவு. சூரா துஹான் 4வது வசனம், அதே போல சூரா துஹான் 3வது வசனம். இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு கண்ணியமான ஒரு இரவு இருக்கிறது. 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு, 1000 மாதங்களில் செய்யக்கூடிய அமல்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது. ஒரு இரவிலே செய்வதன் மூலமாக 1000 மாதங்களுடைய நன்மை கிடைக்கும். அதுதான் சூரா அல் கத்ர் அல்லாஹ் தஆலா சொல்றார், இந்த குர்ஆனை நாங்கள் லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கினோம், அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவாகும், அந்த இரவு முபாரக்கான இரவாகும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். சூரா துஹானிலே அந்த இரவில் தான் ஒரு மனிதனுடைய அஜல்கள், ஒரு மனிதனுடைய ஏற்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வினால் ஏற்பாடு செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது.
அந்த இரவு பரக்கத்துகள் நிறைந்த இரவாக, நலவுகள் நிறைந்த இரவாக, நன்மைகள் நிறைந்த இரவாக, பாக்கியங்கள் நிறைந்த இரவாக இருக்கிறது. அந்த இரவிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா 1000 மாதங்களில் செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான். அதான் அல்லாஹ் தஆலா சூரா அல் கத்ர் 3வது வசனங்களிலே சொல்கிறான், நாங்கள் இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ரில் இறக்கியிருக்கிறோம். லைலத்துல் கத்ர் என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? அது 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். 1000 மாதங்கள் என்று சொல்கிற போது 83 வருடமும் 4 மாதங்களும், 83 வருடங்களும் 4 மாதங்களும். எனவே இந்த ஒரு விடயம் போதுமானதாகும் இந்த மாதத்துடைய சிறப்பை, இந்த இரவுகளுடைய சிறப்புகளை புரிந்து கொள்வதற்கு. அதே போன்று இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அவர் பாக்கியசாலி ஆவார். யாருக்கு நின்று வணங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லையோ அவர் அபாக்கியசாலி ஆவார். அதே போன்று இந்த மாதத்துடைய இந்த கடைசி 10 தினங்களுடைய சிறப்பை விளங்கிக் கொள்வதற்கு போதுமான ஒரு விடயம்தான், யார் இந்த இரவை உண்மையான எண்ணத்தோடு, நல்லெண்ணத்தோடு ஹயாத்தாக்குவார்களோ, நல்ல விடயங்களை ஈடுபடுத்துவார்களோ, அல்லாஹ் தஆலா அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னித்து விடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், புகாரி முஸ்லிமில் வந்திருக்கக்கூடிய செய்தி, லைலத்துல் கத்ருடைய இரவு யார் ஈமானோடும் நன்மை ஆதரவு வைத்தவர்களாகவும் நின்று வணங்குவார்களோ அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். மலக்குமார்கள் இந்த இரவிலே உலகத்துக்கு இறங்குகிறார்கள். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். இதில் பரக்கத்துகள், ஹைர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், இந்த இரவிலே வானவர்களும் குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் உலகத்துக்கு இறங்குகிறார்கள். இந்த இரவு ஃபஜ்ர் வரைக்கும், சூரியன் உதயமாகும் வரைக்கும், மறுநாள் சூரியன் உதயமாகும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உலகத்துக்கு இறங்கிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய அடியார்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஒரு முஃமினுடைய ஈமானுடைய உண்மை, அவன் அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை பெற்றவர் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் நன்மை செய்யக்கூடிய ஆசையுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துவான், நன்மையுடைய விடயத்தில் அல்லாஹ் அவரை ஈடுபடுத்துவான். அல்லாஹ்விடத்திலே கையேந்தக்கூடியவராக அல்லாஹ் அவரை ஆக்குவான். உள்ளத்தில் நல்லெண்ணம் கொண்டவராக அல்லாஹ் மன்னிப்பான் என்ற ஆசையோடு, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள என்ற ஆசையோடு நல்லமலில் யார் ஈடுபடுவாரோ அவர் பாக்கியசாலி ஆவார். அவருடைய உள்ளத்தில் உண்மையான ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளமாகும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், யா ரசூலல்லாஹ், இந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கும் என்று நான் உணர்ந்தால் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்? சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்புகிறாய், என்னை மன்னித்து விடுவாயாக என்ற துஆவை ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த செய்தி திருமிதி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்து கடைசி 10 லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கடைசி 10 லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள் என்று வலியுறுத்தினார்கள். லைலத்துல் கத்ர் இரவை கடைசி 10 தேடுங்கள் என்று சொன்னார். புகாரி முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் இரவை ஏன் மறைத்து வைத்திருக்கிறார் என்றால், அந்த இரவை நாங்கள் அடைந்து கொள்வதற்காக வேண்டி முயற்சிக்க வேண்டும், எல்லா கடைசி 10 இரவுகளை நாங்கள் நல்ல அமல்களை செலவழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த இரவை மறைத்து வைத்திருக்கிறான். எனவே அந்த இரவை மாத்திரம் அடைந்து கொள்வாரோ அவர் நினையாத புறத்தில் அல்லாஹ் அவருக்கு நன்மைகளை வழங்குவார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். ரமலான் அது செல்வதற்கு தயாராக இருக்கிறது. ரமலானுடைய மாதத்திலே வீணான விடயங்களில் ஈடுபட வேண்டாம், நல்ல விடயங்களில் ஈடுபடுங்கள், தௌபாவில் ஈடுபடுங்கள், இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுங்கள். உங்களுடைய தேவை அல்லாஹ் பக்கம் நீங்கள் வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்வை காலங்களில் நல்ல விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எத்தனையோ பேர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தார்கள், சொர்க்கவாதிகளாக மாறிவிட்ட இந்த மாதத்திலே நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவிலே செய்த அமல்களில் பரக்கத்தால் எத்தனையோ பேர் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படும். எனவே சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அமல்களை தீவிரமாக செய்து வாருங்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆசை வையுங்கள், சொர்க்கம் கிடைக்கும் என்ற சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ரஹ்மத்துடைய பகுதியிலே, மக்ஃபிரத்துடைய பகுதியில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இடம் மக்கா மிக பரிசுத்தமான இடமாக இருக்கிறது. உங்களுடைய நேரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் நல்ல விடயங்களுக்காக வேண்டி நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். எனவே யார் ரமலானுடைய காலம் செல்வதற்கு முன்னால், மாதம் செல்வதற்கு முன்னால் நல்ல விடயங்கள் தன்னுடைய நேரங்களை செலவழிப்பார், அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். யார் ரமலானுடைய பகலை நோன்போட்டு இரவில் நின்று வணங்குவாரோ அவர்கள் வெற்றியாளர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், உங்களுடைய இஸ்திக்ஃபார் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் என்ற சிறிய துஆவை செய்து ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று இரண்டாவது பகுதியில் அல்லாஹ் புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு அடியான் கடைசி 10 அவர் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கு அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உள்ளத்தை அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும். இஅ்திகாஃப் என்பது அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுவதற்கு, அல்லாஹ்வோடு இணைவதற்கு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு மிக முக்கியமான ஒரு வணக்கமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 அடைந்தால் பள்ளியில் இஅ்திகாஃபுடைய வணக்கத்தில் இருப்பார்கள். சிந்தனையை மறுமையுடைய சிந்தனையாக அல்லாஹ்வுடைய தொடர்பு, உள்ளத்தை அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்துவார்கள். முழுமையாக அல்லாஹ்வோடு அவர்கள் தொடர்புபட்டவர்களாக இருப்பார்கள். இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உள்ள அல்லாஹ்வோடு தொடர்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கடைசி 10 தினங்கள் இத்திகாஃபில் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 மரணம் மௌத்தாகும் வரைக்கும் இத்திகாஃபில் இருந்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார், நபி ஸல்லல்லாஹு கடைசி 10 மௌத்தாகும் வரைக்கும் இத்திகாஃபில் இருந்தார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பின்னால் மனைவிமார்களும் பள்ளிவாசல் இத்திகாஃபில் இருந்திருக்கிறார்கள். புகாரி முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார் நபியுடைய மௌத்துக்கு பின்னால் பள்ளிவாசல் இத்திகாஃபில் இருந்திருக்கிறார்கள். இபாதத்துக்காக வேண்டி, வணக்கத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வோடு உள்ளம் தொடர்பட வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வோடு உரையாட வேண்டும் என்பதற்காக வேண்டி, குர்ஆன் ஓத வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும் என்பதற்காக, உலகத்துடைய சிந்தனைகளை விட்டும் தூரமாகி மறுமையுடைய சிந்தனை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, உலக அலுவல்களை விட்டும் தூரமாகி மறுமையோடு தொடர்பட வேண்டும் என்பதற்காக நபியுடைய மனைவிமார்கள் கூட பள்ளிவாசல் இத்திகாஃப் இருந்திருக்கிறார். அதே போன்று ஒரு முஸ்லீம் கடைசி 10 தினங்கள் முழுமையாக இத்திகாஃப் இருப்பது சுன்னத்தாகும். அப்படி என்றால் அவர் 20வது தினத்துடைய அந்த சூரியன் மறைவதற்கு முன்னால், 20வது தினத்துடைய சூரியன் மறைவதற்கு முன்னால் பள்ளிவாசலுக்குள்ளால் செல்ல வேண்டும். ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டதுக்கு பின்னால் பள்ளிவாசலை விட்டு வெளியே வர வேண்டும். அதான் அசல் முறை. அது முடியாதவர்கள், முழுமையாக 10 இரவும் 10 பகலும் பள்ளிவாசலில் இத்திகாஃப் இருக்க முடியாதவர்கள் அதிகமான நேரத்தை பள்ளிவாசலில் செலவழிப்பதற்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள். எனவே இந்த புனிதமான கண்ணியமான நன்மைகள் என்ற இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய இந்த உபகாரங்களை, அல்லாஹ்வுடைய கிருபைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக நீங்கள் இந்த புனிதமான இந்த பூமியில் இருக்கிறீர்கள். கண்ணியமான இடம், கண்ணியமான காலம், நன்மைகளின் பக்கம் விரையுங்கள். ஜும்ஆவை பக்குவமாக தொழுங்கள். அதே போன்று ஜமாத் தொழுகையிலே பக்குவம் காட்டுங்கள். ஜகாத்தை கொடுங்கள், சதகாக்களை கொடுங்கள். குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை விளங்குங்கள். ரெண்டையும் செய்யுங்கள். ரமதானுடைய மாதத்திலே முக்கியமான 2 அமல்கள் குர்ஆன், ரமதான் இரண்டுமே அது ஒன்றோடு ஒன்று கலந்த வணக்கங்களாகும், பிரிக்க முடியாது. ஒரு நாணயத்துடைய 2 பகுதிகளை போல ரமதானும் இந்த நோன்பும் குர்ஆனும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றார், ரமதானுடைய மாதம் என்பது குர்ஆனோடு உள்ளப்பட்ட மாதம். குர்ஆனோடு அல்லாஹ் சம்பந்தப்படுத்தி பேசியிருக்கேன். குர்ஆனோடு தொடர்படுவோம். சூரா பக்ரா 185வது வசனம் என்பதை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட ஒரு துஆவை செய்து ஹதீப் யாசிர் அத்தோசரி ஹஃபிதஹுல்லாஹ் முழுமையாக புனித மதீனா முனவ்வரா மக்கா முக்கர்ரமாவுடைய குத்பாவை விடைபெற்று சென்றார். அடுத்ததாக நேயர்களுக்கு நாங்கள் புனித மதீனா முனவ்வராவுடைய குத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம்.